நண்பர்களே, நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பேரை சொன்ன உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மைக்ரோசாஃப்ட் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எதுல தெரியுமா? மைக்ரோசாஃப்டோட கோ பைலட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தனியா பயன்படுத்திருப்பீங்க, பிங்க்ல பயன்படுத்திருப்பீங்க. ஆனா இன்னொரு இடத்துலயும் இந்த மைக்ரோசாஃப்டோட கோ பைலட்டை பயன்படுத்தலாம். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போறேன். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைக்ரோசாஃப்டோட கோ பைலட் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்காங்க. நீங்க ChatGPT பயன்படுத்துறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலனா சம அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டி வரும். பட் மைக்ரோசாஃப்டோட கோ பைலட் அப்படி இல்லை. அந்த கோ பைலட்டை நீங்க டெலிகிராம பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஒரு பாட்டா இந்த மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டை பயன்படுத்தலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டெலிகிராம ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சர்ச்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்னு டைப் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் டிஸ்ப்ளே ஆகும். அதை சூஸ் பண்ணுங்க. சென்டர்ல ஒரு ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகும். கீழே பாருங்க ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் தேவை, அதாவது டெலிகிராமோட மொபைல் நம்பர் தேவை. அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை தட்டின உடனே அந்த மெசேஜ் போயிடுச்சு. மேல பாத்தீங்கன்னா டைப்பிங் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளால பார்க்க முடியுது. நமக்காக ஒரு 3 ஆப்ஷன் இருக்காங்க. அதை விட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளதை யூஸ் பண்றேன். அனுப்பிட்டேன். மறுபடியும் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் வந்து டைப்பிங் பண்ணுது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 30 தடவை நீங்க கேள்வி கேட்கலாம் இந்த பாட்டிட்ட. வாவ், ரிசல்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. GPT-4 என்ன, ஜெமினினா என்ன அப்படிங்கறத டீடைலா இங்க தெரிஞ்சுக்க முடியும். இத மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த பாட்டிட்ட நீங்க கேட்கலாம். சமீபத்துல தான் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்ட இந்த டெலிகிராம்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ நீங்க கோ பைலட்டை இன்ஸ்டால் பண்ணாமலேயே பயன்படுத்தலாம் டெலிகிராம்ல. சோ இந்த கோ பைலட்டை நீங்க பிங்க்ல கூட பயன்படுத்தலாம். சரி, மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க சாட் பண்ணது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்ல. டாப் ரைட் டாட் கிளியர் ஹிஸ்டரி. மைக்ரோசாஃப்ட்லயே இதை டெலீட் பண்ணிருங்க. யூஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும். இது வந்து நமக்கு டைமிங் கொடுப்பாங்க, ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட்டை நீங்க டெலீட் பண்ணா மீன் டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் டெலீட் அண்ட் பிளாக். இதுல பிளாக் வேண்டாம், ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் டெலீட் சாட். கீழே பாருங்க சாட் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அதுக்கு டைமிங் கொடுக்குறாங்க. வித்தின் செகண்ட்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். டாடா, see you, bye. ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டு, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.